வீட்டுக்கு வரும்னு யார் சொன்னா? ஏமா தானே சொன்னா. சொல்லு. உங்க பொண்ணு ஒண்ணு சொல்ல, என் ஃப்ரெண்டு கார்த்திக் சொன்னான். திருட்டு பசங்க. என்னத்தா என்னை விட்டு போறிய? நானும் வாரேன் இருங்க. எங்க மேல வா, மேல வா. இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஐயோ டேய் என்னடா இது? பஞ்சமெத்த மயில இருக்குன்னு என்னென்னமோ சொன்ன. அவ மூஞ்ச பத்தி சொல்லவே இல்லையே. என்னடா கண்ணது? ஐயோ என்ன பார்த்தா இவ்ளோ பாக்குற மாதிரி இருக்கு. வேணாம்டா. டேய் வேணாம்டா ப்ளீஸ்டா. 1000 தான் இருக்கட்டும். ஏய் நான் சொல்றத கேளு. ஏதாவது பேசேன்டா. ஐயா, கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது. இது நமக்கு தேவையாயா? இந்த பாரத்தைனா நம்ம சுமக்கணுமாயா? நான் சொல்றேயா, வேணாமியா? என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? சத்தியமா சொல்றேன், அந்த புள்ளைய நான் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பார்க்குற கண்ணும் சரியா நடக்கிற காலும் எனக்கு தப்பா தான் தெரிஞ்சது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் பார்த்தது வேற, நீங்க பார்த்தது வேற. அதெல்லாம் லவ், பியார். டேய் என்னடா சொல்ற நீ? ஐயா, அந்த பிஆர்னா வேணாமியா? நான் உங்க கால்ல வேணாலும் விழுகிறேயா? நீ வேற, அப்ப பேசி நீங்க கேட்கணுமே. பாலு. ஐயோ அம்மா. பாலு, இது பாத்ரூம்ல இருந்துச்சு. என்ன விட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல. எம்புட்டு ஊசுல போனாலும் பரவாயில்ல. நாங்கள அவங்க பாத்து போறோம். அப்புறம் என்னதுக்குடா இப்ப பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க? ஓ, நாங்க ஒண்ணும் பயந்து போய் பஞ்சாயத்து கூட்டலையா? நீங்க தான் கூட்டி வச்சு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போக நாங்க ஒண்ணும் கிடையாது. நாங்க அருவாளை தீட்டிச்சு தான் வந்திருக்கோம். போகணும்னா போட்டு பாத்துருவோம். என்னடா ஐயா வச்சுட்டு மறுவாதை இல்லாம துள்ளிக்கிட்டு இருக்கீங்க? ஈன பயலோட. என்ன ஈன பேங்கற? யார் ஈன பைய? பஞ்சாயத்து நீங்க கூட்டினா நாங்க கூட்டணுமா? ஐயா கொய்யால உங்களுக்காயா? எங்களுக்கு பாண்டி, நீங்க அடங்க மாட்டீங்கடா. இப்படியே பேசிக்கிட்டு போனீங்கன்னா காலத்துக்கு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாக வேண்டியதான். உங்க பிரச்சனை கேட்கவே முடியாது. பேர் எழுத்து தெருல விட்டு போடாதீங்கடா. யோ பெருசு, தம்பி ஒத்திக்கிட்டு உட்காரியா? நீங்க போங்க. சொல்றோம்ல, நீங்க கிளம்பு.
தைரியம் இருந்தா எந்திரிச்சு வாயா. பாலங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க வெளியே விட்டு சாத்திட்டு இருந்தோம்னா நீங்க சட்டரை சாத்திட்டு உள்ள விட்டு அடிக்கிறீங்களாக்க? இடம் கிடைச்சா போதுமே, பாஞ்சிருவீங்களே. வாங்க, ஐயா நிக்கிறாங்க. இவங்களுக்கு இதான் சரி, இனிமே அடங்கிடுவாங்க. ஆமாங்க ஐயா, உங்க வைத்தியம்னா இவங்களுக்கு ஒத்து வரும். எங்க போயிட்டியா? அது நாம தான் சண்டை சச்சரவுனா வரக்கூடாதுட்டோம்ல, அதான் தம்பி ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. வரேன். சரிங்கய்யா. தப்பிச்சிட்டீங்க, வாங்க. நான் சொல்லி இருக்கேன்ல, சொல்ல மகளமா டப்புன்னு இறக்கிட்டீங்க. ஏசக்கு பிசுக்கு ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல சுற்றி முற்றி பாத்துங்க. அப்போ எல்லாம் நம்ம இடம் தான். ஒரு காலத்துல இருந்த இடம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டான். மிச்சம் இருக்கிறது இப்போ இதோ இந்த இடம் தான். கோமண துணி மாதிரி சொத்து புடிங்க கொடுத்தது இல்லாம நம்மள ஊரு விட்டு ஒதுக்கி வச்சுட்டான். நெசமா சொல்ல போனா நான் தான் அவங்கள ஊரு விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆங்கறேன். அப்போ இங்கனே இருங்க, இங்கே தங்கிங்க. அறுக்குற காலம் வரும் அப்ப நான் சொல்றேன். நம்மளுதான் ஏன் கத்துற?
வேத்தாளு நினைச்சிருச்சு. அச்சோ என்ன பண்றீங்க? இல்ல அங்க பாரு. என்னமோ பண்றாமா. என்ன நான் வேலை பார்க்கணும் போங்க. தாந்து தக்கு தாந்து தக்கு ஐயா என்னை விடுங்க, என்னை விடுங்க, என்னை விடுங்க. ஓ பேரா, எங்க ஐயாவுக்கு நான் தான் காவலு. ஐயோ ஐயா சத்தியமா ஐயா, பாலு வந்தப்ப நாங்க பார்த்தோம் ஐயா. அவ மூஞ்சி முழுக்க சந்தோஷம் ஐயா. அப்பா அம்மா மனசுக்குள்ள 1000 இருக்கலாம், அவங்களுக்குள்ள என்னென்னமோ நினைப்பு இருக்கலாம். ஆனா பாலுக்கு பிடிக்கணும் இல்லையா? சத்தியமா சொல்றேன் ஐயா, அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அவனோட ஆசை சந்தோஷம் இதெல்லாம் தான் முக்கியம்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். எப்படி இருந்தாலும் நான் இவளுக்காக விட்டு கொடுக்கணும், இல்லை இவ எனக்காக விட்டு கொடுக்கணும். அதனால நாங்க 2 பேருமே பாலுக்காக விட்டு கொடுத்துறோம் ஐயா. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணியா, எவ்வளவு லட்சணமா இருக்கா தெரியுமா? பாலுக்கு அவதான் சரி. ஏய் போ. ஏய் வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வா வா. பயமா இருக்கு, வா சொல்றேன்ல. ஏய்